சிபி தமிழரசு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானு வந்து பார்த்தோம்னா அவங்க ஜெயராணியை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் உன் புருஷனை நீ வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு தான் வரணும் அப்படிங்கும்போது அப்போ ஜெயராணி வந்து அதுக்கு மறுத்துடுதாங்க. அம்மா கண்டிப்பாக வந்து அவர் வேண்டான்னு சொல்லிட்டு நான் உதறி தள்ள வர மாட்டேன். ஏன்னா 20 வருஷமாக நான் அவர் கூட சேர்ந்து வாழ்ந்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் என்னையும் என் பொண்ணுங்களையும் அந்த அளவுக்கு என்னை பார்த்துருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என் புருஷன் வேண்டான்னு சொல்லிட்டு நான் உதறி தள்ளவே மாட்டேன் அப்படிங்கும்போது அப்போது உனக்கு என்ன இருந்தாலும் என்னை விட உன் புருஷன் தான் உனக்கு முக்கியமாக படுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜானு கேட்கும்போது என்னமா அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு நீங்களும் வேணும் அதுமாரிக்கு என் கணவரும் வேணுமா, அவர் எந்த தப்புமே பண்ணாத வருமா அப்படிங்கும்போது அப்போ இந்த ஜானு வந்து சொல்லியிருந்தாங்க, நீ வேணா வந்து உன் புருஷன் நல்லவன்னு சொல்லி நினச்சிருக்கலாம், ஆனால் என் பையனோட இந்த நிலைமைக்கு காரணம் உன் புருஷன் தான், கண்டிப்பாக நான் அவனை வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நீ என் கூட வாரியா இல்லையா, உன்னோட முடிவு எப்பவுமே சொல்லு அப்படிங்கும்போது என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராணி அளவும் இதுக்கு மேலே நம்மளுக்கு இங்கே வேலை கிடையாது, வா பிரகாஷ் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு சொல்லும் போது பிரகாஷ் எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து ஜானு கேட்குற நிலைமையில இல்லை, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் தமிழையும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. இதனால ஜெயராணி வந்து அவங்க அழுதுகிட்டே உட்காந்துருக்குறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம அம்மா வந்து நம்ம புருஷனை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு ஜெயராணி வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்தது பிரகாஷை தான் காட்டுறாங்க. அப்போ பிரகாஷ் வந்து இதை நினச்சி சோகத்தோடு இருக்கும்போது அப்போ வந்து மீனா வராங்க. என்னங்க ஆச்சுது, ஏன் இப்படி உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து பிரகாஷ் வந்து நடந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு ஜெயராணியை வீட்டுக்கும் அழைச்சிட்டு வர்றதுக்காக அம்மாவும் நானும் போனோம், இது எல்லாத்துக்கும் தமிழ் தான் ஏற்பாடு பண்ணனா, ஆனால் கடைசியில் வந்து இப்படி நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மீனா பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நேராக அங்கே தமிழ் கிட்ட வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு வந்து ஜெயராணியை நீ அத்தைக்கிட்ட பேசுறதுக்காக நீ அழைச்சிட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் அப்போ வந்து இந்த சத்தம் கேட்டு எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே இப்போ ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அத்தை நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க, இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ஜெயராணியை பேசுறதுக்காக வளைச்சிட்டு வந்துருப்பா, உனக்கு யார் கொடுத்த தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப ஜானு வந்து என்ன மீனா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற, நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லவும் பிரகாஷும் சிபியும் சொல்றாங்க. அப்போ வந்து உடனே வந்து மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாருங்க யாருமே தடுக்காதீங்க, நீங்க 20 வருஷம் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தீங்களே, அப்போ உங்களை நான் தானே பார்த்துக்கிட்டேன், இந்த தமிழ் என்ன நேத்தைக்கு வந்தவா, இவளுக்கு என்ன எல்லாம் தெரிஞ்சு போச்சா என்ன, இந்த 20 வருஷமா நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பேன், அதை நான் தானே அனுபவிச்சேன், அந்த வலியும் வேதனை எனக்கு மட்டும்தானே தெரியும், அந்த கஷ்டம் இவளுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது, இவளுக்கும் அந்த ஜெயராணிக்கு என்ன சம்பந்தம், என்னமோ வந்து ஜெயராணி இவளுக்கு வந்து ரொம்ப உறவுக்கார மாதிரிக்கெல்லாம் இவ வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ ஜானு வந்து மீனா நான் சொல்றது கேட்பியா மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது அத்தை இங்க பாருங்க நான் உங்களுக்கு மருமக, ஆனா இவ எனக்கு அப்படி மருமக மாதிரிக்கா இவ வந்து கேட்டு நடந்துகிட்டு இருக்கிறா, இன்னைக்கு வரைக்கும் சரி நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், அது நல்லதோ கெட்டதோ, ஆனா நீங்க சொன்னாக்கி அதை நான் கேட்டு தானே நடந்துகிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளை தானே இன்னைக்கு வரைக்கும் நான் இருந்துட்டு இருக்கிறேன், ஆனால் இவ வந்து இப்படி எனக்கு இருக்கிறாளா, என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்றதை இவ கேட்டிருப்பாளா, இல்லதான் இவ எனக்கு தகுந்த மருமகளாக தான் அவன் மாறி இருப்பாளா, என்னமோ வந்து இவ சொல்றதுக்கு நம்ம எல்லாரும் தலையாட்டணும் அப்படிங்கிற மாதிரி தானே இவ இருந்துட்டு இருக்கிறா, இந்த குடும்பத்தில் பற்றி இவளுக்கு என்ன தெரியும், இவ நேற்றுக்கு வந்தவா இவ இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும்னு சொல்லி நினைக்கிறா, ஆனால் இத்தனை வருஷமா நான் அந்த குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு என்னுடைய வலி வேதனையை யாருக்காவது தெரிஞ்சிருந்தா நீங்கள் இப்படிலாம் நீங்கள் இருந்திருப்பீங்களா, இவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நான் எத்தனை நாள் தான் இவர் கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டேன், ஆனால் அப்படி இருக்கும்போது அவர் நான் எப்படிலாம் நான் கவனிச்சிருப்பேன், ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன், அந்த வழியெல்லாம் எனக்கு தானே தெரியும், இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜெயராணியும் அவங்க கணவர் தானே, ஆனால் இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் அவளை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டணும், அவகிட்ட பேசணும், அவளை அந்த ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ இவ பண்ணிட்டு இருக்கிறா, இதை யாரும் கண்டிக்கிற மாதிரி தெரியல, ஆனால் இப்போ நான் ஒன்று சொல்லுனேன், இதுக்கு மேலே ஜெயராணி கிட்ட பேசுறதாவதோ இல்லைன்னா ஜெயராணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதாவது யாராவது நினச்சிங்கன்னா அப்புறமா நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவத்தோட போகவும் இதை பார்த்துட்டு இருக்கிற ஜானுவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. மீனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவள் ஏற்று பேசினது கிடையாது, ஆனால் அவள் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுவும் வந்து அதாவது மீனாவோட வலியையும் வேதனையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு தாங்க. இங்கே பார்த்தோம்னா தமிழ் வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே சிபி வராங்க. அப்போ தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் நீ அழாத தமிழ், அம்மா பேசினதை நினச்சி நீ அழாத அப்படிங்கும்போது அப்போ வந்து தமிழுக்கு அவங்க ஆறுதலாக சொல்லிட்டு இருக்கவும் உடனே தமிழ் பார்க்குறாங்க. அப்போ வந்து சிபி வந்து என்ன தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை உங்களுக்கு என்ன என் மேலே அவ்வளோ பாசமா என்ன இந்த அளவுக்கு என்கிட்ட அன்பா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது இங்க பாரு தமிழ், எனக்கு உன்னை பொண்டாட்டியா தான் எனக்கு பிடிக்காது, ஆனா நல்ல ஒரு ஃப்ரெண்டா எனக்கு உன்னை பிடிக்கும், அதனாலதான் என்ன இருந்தாலும் சரிதான் அம்மா உன்னை திட்டினது வந்து எனக்கு கஷ்டமா தான் இருக்குது, ஆனா என்ன பண்றதுக்கு அம்மாவோட வேதனையை நம்ம புரிஞ்சுக்கிடணும், அதே மாதிரிக்கு நீயும் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணி இருக்கிற, அதுவும் வந்து எனக்கு தெரியாம இல்ல, இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணதுக்காக தான் நீயும் ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு இருக்கிற, அது எனக்கு தெரியுது, அதுக்காக தான் உனக்கு வந்து நான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது
அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து பிரகாஷ்க்கு இன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து பிரகாஷுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லவும் அப்போ எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து பிரகாஷ் வந்து ஒரு சோகத்தில் இருந்துட்டு இருக்கும்போது அப்போ மீனா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னங்க எதுக்காக சோகமாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை அப்படிங்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானு வந்து சொல்கிறாங்க, பிரகாஷோட பிறந்தநாளை இந்த வருஷம் நம்ம ரொம்ப கிராண்டாக கொண்டாடணும். ஏன்னா 20 வருஷமாக அவனுக்கு பிறந்தநாள் நம்ம பெருசாக கொண்டாடவே இல்லை, அதனால் இந்த வருஷம் நம்ம ரொம்ப கிராண்டாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பிரகாஷ் வந்து அதெல்லாம் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது தமிழ், இது எல்லாத்துக்கும் நீ தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கவும் தமிழும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பிரகாஷ் வந்து சோகத்தோடு இருக்கும்போது இப்போ மீனா வந்து திரும்பவும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னங்க என்னாச்சுது, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டாமா, உங்களுடைய பிறந்த நாளை கிராண்டாக கொண்டாடணும்னு அத்தை வரை சொல்லியிருக்கிறாங்க, ஏன் அப்படி சோகத்தோடு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்கும்போது என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து ஜெயராணி இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மீனா வந்து திரும்பவும் கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாருங்க, நான் ஏற்கனவே நான் சொன்னது தான், எக்காரணத்து கொண்டும் அவளுடைய காற்று கூட இந்த வீட்டு பக்கம் பரவக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பிரகாஷ் வந்து சொல்கிறாங்க, மீனா உன்னுடைய கோபம் நியாயமானது தான், ஆனால் அது முழுசாகவே நியாயமானது கிடையாது. ஏன்னா உண்மையிலேயே சொல்லப்போனாக்கி ஜெயராணியை அவங்க கணவர் காரணம் கிடையாது, அந்த காரணமானு சொல்லிக்கிட்டு அவங்க மேலே பழியை தான் வந்து தூக்கி போட்டிருக்காங்களே தவிர உண்மையான காரணம் அது கிடையாது. அப்படிங்கும்போது நீங்கள் வேணால் உங்கள் தங்கச்சிக்காக வந்து இப்படிலாம் பேசிட்டுக்கலாம், ஆனால் கண்டிப்பாக என்னால் ஒத்துக்க முடியாது. உங்கள் தங்கச்சியும் உங்கள் தங்கச்சி கணவரையும் வந்து நீங்கள் வேணால் ஏற்றுக்கலாம், ஆனால் வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். அவங்களோட இந்த நிலைமைக்கு அவங்க தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் அவளை மன்னிக்கவே மாட்டேன். நீங்கள் வந்து உண்மையிலே சொல்லப்போனாக்கி அவள் இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்னு மீனா வந்து கோபத்தோடு சொல்லவும் இது கேட்டதுமே பிரகாஷ்க்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க. சிபி வந்து தமிழோட அம்மாவையும் அவங்க தங்கச்சியும் நம்ம வந்து அப்பாவோட பிறந்தநாளுக்கு நம்ம கூப்பிடலான்னு சொல்லிக்கிட்டு அவங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வராங்க. அங்கே வந்ததுமே ஜெயராணி வந்து அவங்க சிபி பார்க்கவும் வாங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. எங்கள் பாருங்கத்த இன்னைக்கு ஈவினிங் வந்து அப்பாவோட பிறந்தநாளை பெரிய அளவில் வந்து நம்ம கொண்டாட போகிறோம், அதனால நீங்களும் அதே மாதிரிக்கு வந்து அவங்க 2 பேரும் அதாவது இசையும் தேனும் 2 பேரும் வரணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜெயராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நான் போகிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் உடனே சிபி வந்து என்னத்த நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ இசை வந்து மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க சிபி வந்து பார்க்குறாங்க, என்ன இசை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவங்க புஷ்பான்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவங்களுக்காக வந்து அவங்க ஏதோ கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. இங்கே பாரு இசை இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா இசை கூட வரேன்னு சொல்லிட்டா, அதனால் நீங்கள் எல்லாரும் கிளம்பி வரணும் அப்படிங்கும்போது இல்லை மாப்பிள்ள நீங்கள் வேணால் அவங்க 2 பேரும் வருவாங்க, ஆனால் நான் வரல அப்படிங்கும்போது என்னத்தை இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வர வேண்டாமா, அதுவும் இல்லாமல் அப்பா வந்து 20 வருஷமா உடம்பு சரியில்லாமல் இருந்தனால பிறந்தநாளே நம்ம வந்து சரியாக கொண்டாடலை, இந்த வருஷம் கிராண்டாக கொண்டாடுன்னு சொல்லி ஆசைப்படுறோம், அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க சிபி ரொம்பவே கட்டாயப்படுத்தி சொல்லவும் ஜெயராணிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. நான் இப்போ மட்டும் போனோம்னா அவ்வளோதான், ஏற்கனவே இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, இதில் வர மாப்பிள்ளைக்கு நான் தான் வந்து சொந்த அத்தைன்னு தெரியாமல் அவர் வரை என்னை கூட்டிட்டு போகிறாரு, இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல சொல்லிட்டு ஜெயராணி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் அங்கே தமிழ் வராங்க. வந்ததுமே என்னம்மா என்னாச்சுது, எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது தமிழ் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி மாப்பிள்ளை வந்தார் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அவர் எதுக்காக வந்தார் அப்படிங்கவும் மாமாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாளில் அதனால வந்து பெருசாக கொண்டாட போகிறோம், நீங்களும் அவங்க தேனும் அதுக்கு மாதிரிங்க இசையும் அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, நீ வந்தாய்க்கு என்ன நடக்குன்னு தெரியுமா அப்படிங்கும்போது எனக்கு தெரியும், ஆனால் மாப்பிள்ளைக்கு நான் யாருங்கிறது தெரியாதனால அவர் கூப்பிட்டுட்டு போறாரு, இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கும்போது ஐயோ என்ன பண்றதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் தமிழ் வந்து சொல்றாங்க, என்ன ஆனாலும் சரி நீங்க வந்துடக்கூடாதுமா அப்படிங்கும்போது மாப்பிள்ள நான் வரலன்னா அவரே வந்து கூப்பிடுறதுக்காக வந்துடுவேன்னு சொல்லி இருக்கிறாரு, நான் இப்போ என்ன பண்றதுக்கு தமிழ் எல்லாம் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் தமிழ் இது கெட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.